கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. இந்த சத்திய போதனை உயிர்மீச்சு கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒருவரோடு கூட தங்கியிருப்பதாக. இந்த செய்திக்கு நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது 1 சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் முதல் 9 வசனங்களை இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்டேன். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமேயானால், சவுலுக்கு காண்பிக்கப்பட்ட 3 அடையாளங்கள் என்பதை இந்த செய்திக்கு நான் தலைப்பாக அல்லது ஆதாரமாக இந்த வார்த்தைகளை நான் முன்வைக்கிறேன். சவுலுக்கு காண்பிக்கப்பட்ட அடையாளங்கள், அதான் சவுலுக்கு காண்பிக்கப்பட்ட 3 அடையாளங்கள். இந்த 3 அடையாளங்கள்ல கர்த்தருடைய சபையை குறித்த ஆழ்ந்த வெளிச்சத்தை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அதைத்தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்றேன். இது கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் கடினமா இருந்தாலும் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின் வெளிச்சத்துல இதை நாம் தெளிவுற விளங்கி கொண்டுதான் ஆக வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். இந்த 1 சாமுவேல் 10வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் போதே அங்கே சவுல் என்கிற மனிதன், பென்யமின் கோத்திரத்தான் ஆகிய கீசின் குமாரன் சவுல், இஸ்ரவேலின் மேல் முதல் ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சாமுவேல் தன் கரத்தில் இருக்கிற குப்பியிலே வார்த்து வைக்கப்பட்டிருந்த தைலத்தை எடுத்து அதை சவுலின் மேல் வார்த்து சவுலுக்கு சொல்லுகிற சில அடையாளங்களைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இங்கே சவுல் ராஜாவுக்கு, அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணதுக்கு பிற்பாடுதான் அங்கே அவனுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிற 3 அடையாளங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். 3 விசேஷித்த அடையாளங்கள் என்னென்ன இங்கே நம்ம கவனிக்கிறோம். சவுலை அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். தலைவனாக என்று சொல்லும் போது இங்கே ராஜாவாக இவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார் என்பதை நீங்களும் நானும் நன்கு அறிவோம். அதை தொடர்ந்து 2ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. போதும், இன்றைக்கு நீ என்னை விட்டு போகிற போது என்று சொல்லும் போது அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜா என்கிற அந்த ஸ்தானம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறத நீங்கள் நானும் பார்க்கிறோம். அதுதான் அபிஷேகம் பண்ணப்படுகிற அந்த ஸ்தானத்துல. பொதுவா ராஜா அப்படின்னு சொல்லும் போது புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துல வரும்போது அது கர்த்தருடைய சபையை குறிக்கிறது. நான் எல்லாத்துக்குமே வசன ஆதாரம் சொல்லுவேன். அதனாலதான் முதலே சொன்னேன், இது புரிகிறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின் வெளிச்சத்துல அல்லது புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின் தாற்பயத்துல நாம் பார்க்கும்போது நிச்சயமாவே இந்த சத்தியங்களுடைய மேன்மையை நீங்கள் நானும் தெள்ள தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். இங்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுதல், இதைத்தான் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம அதிகமா தியானிக்கிறது உண்டு. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களற தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கு உண்டாயிருப்பதாக ஆமேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிறதான ஒவ்வொரு விசுவாசியுமே ராஜாக்கள் என்கிற அந்த சிறந்த ஸ்தானத்தை பெற்றிருக்கிறாங்களா இல்லையா? பெற்றிருக்கிறாங்க. ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் என்கிற ஸ்தானத்தை எல்லாம் பெற்றிருக்கிறாங்க. அப்ப சவுலை கர்த்தர் ராஜாவாக ஏற்படுத்துகிற இந்த விசேஷத்தை நம்ம பார்க்கும்போது இது புது உடன்படிக்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியினுடைய மேன்மையான அற்புதமான ஸ்தானத்தை நமக்கு காண்பிக்கிறது. அப்ப இந்த சவுலுக்கு 3 அடையாளங்கள் காண்பிக்கப்படுகிறது. நீ என்னை விட்டு கடந்து போன உடனே இது எல்லாத்தையும் உனக்கு ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படின்னு சொல்லி ஒரு 3 அடையாளங்களை காண்பித்து கொடுக்கிறார். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு ராஜாக்கள் என்கிற அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சபையானது தங்களுக்குள்ளே அல்லது தனக்குள்ளே இவ்விதமான 3 அடையாளங்களை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறார் என்றால் அது புது உடன்படிக்கையின் வெளிச்சத்திலே அலசி ஆராயப்பட்டு அது நம்முடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்த வேண்டும் என்பதை விளக்குவதற்காகத்தான். ஆகையினால்தான் 9ஆம் வசனத்தை இப்ப வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம்.
பாருங்க, அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. இவ்வளவுதான் நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்டது. கிட்டத்தட்ட இவ்வளவுதான் நான் எடுத்துக்கொண்டேன். 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. வேற இருதயத்தை கொடுத்தார். அது மட்டும் இல்ல, நாம் இங்கே 6ஆம் வசனத்துல வாசிக்கும் போதும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கி வந்ததுனால அவன் வேறு மனுஷனாகவும் காணப்பட்டான். இந்த வேறு மனுஷன், வேற இருதயம் என்று சொல்லப்படுகிறதெல்லாம் புது உடன்படிக்கையின் சத்தியங்களை நமக்கு திருஷ்டாந்தங்களாய் காண்பித்து கொடுக்கிறவைகள். நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடந்த நாட்கள்ல கூட எசேக்கியேலில் புது உடன்படிக்கை என்கிற தலைப்புல எசேக்கியேல் 36வது அதிகாரம் 24, 25, 26, 27 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது அதுல விசேஷமா எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, நான் உங்கள் கல்லான இருதயத்தை எடுத்து உங்களுக்கு சதையான இருதயத்தை என்ன செய்வேன்? கொடுப்பேன் ஆண்டவர் புது உடன்படிக்கை குறித்து பேசினார். அப்ப கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயம் சொல்லும் போது, அப்ப ஒரு இருதயம் அகற்றப்பட்டு இன்னொரு இருதயம் என்ன செய்யப்படுது? வேற இருதயம் என்ன செய்யப்படுது? கொடுக்கப்படுகிறதா இல்லையா? வேறு இருதயம் கொடுக்கப்படுகிறது. அப்ப கற்பலகைகளான அந்த பிரமாணங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை மாற்றி அவர் என்ன செய்கிறார்? இருதயமாகிய சதையான பலகைகள்ல அவர் எழுதினார். அப்ப அன்றைக்கு கற்பலகைகளை தெரிந்து கொண்ட 2 கற்பலகைகளை தெரிந்து கொண்ட தேவன், புது உடன்படிக்கையில 2 கற்பலகைகளை தெரிந்து கொண்ட தேவன், 2 கற்பலகைகளில் விசேஷித்த கற்பனைகளை எழுதி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எடுத்துரைக்கும்படி அவர் வழிநடத்துதலை மோசேக்கு கொடுத்த தேவன், புது உடன்படிக்கையிலே அந்த 2 கற்பலகைகளுக்கு அடையாளமாக ஒன்று மனது, இன்னொன்று இருதயம் என்று சொல்லி வேதத்துல நீங்கள் நானும் திருஷ்டாந்தமா தெளிவாக நாம் பார்க்க முடியும். எபிரேயர் 8வது அதிகாரம் 9 மற்றும் 10 ஆகிய 2 வசனங்களிலே. அப்போ இருதயத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்கிறோம். அதனாலதான் இங்க சவுலுக்கு தேவன் வேற இருதயத்தை கொடுத்தார் என்று சொல்லும் போது எல்லாருக்கும் அப்படி செஞ்ச மாதிரி இல்லை. அப்ப ராஜா அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துக்கு வந்தவங்களுக்கு தான். அப்ப இது எதை காண்பிக்க அப்படின்னா, இந்த பூமியிலையும் நாமும் மற்ற உலக மனுஷரை போல 2 கண்ணுடையவங்களா 2 காது உடையவங்களா தான் இருக்கிறோம். சரீர தோட்டத்துல அவங்கள மாதிரி தான் இருக்கிறோம். ஆனா நமக்கு வேற இருதயத்தை தேவன் தந்திருக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க. சபைக்கு வேற இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் கல்லான இருதயத்தை எடுத்து, இன்னைக்கும் உலகம் எல்லாம் கல்லான இருதயத்துல இருக்கு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள், உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள், உலகத்தின் ஆசாபாசங்களிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட கர்த்தருடைய சபைக்கு வேற இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ராஜாங்கிற அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சவுலுக்கு தேவன் வேற இருதயத்தை கொடுத்தான்னு சொல்லும் போது, இந்த சவுல், ஒரு உதாரணத்தை சொல்றேன், இந்த சவுல் புது உடன்படிக்கையில காணப்பட்டிருக்கிற அந்த சபைக்கு அடையாளமா இருக்கிறார். ஒரு நீங்க சொல்லலாம், இதுக்கு முன்பாக சவுலின் ராஜ்யபாரம், தாவீதின் ராஜ்யபாரத்துல சவுல பழைய உடன்படிக்கைக்கும் தாவீத புது உடன்படிக்கைக்கு அடையாளமா நீங்க பேசியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லலாம். ஒரு அப்ப அது வேற இது வேறையா என்கிற எந்த குழப்பமும் நமக்கு தேவையில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த அந்த நியாயப்பிரமாணம் புது உடன்படிக்கையில அது கிறிஸ்துவ தான் நமக்கு பிரதிபலிக்கு, கிறிஸ்து தான் நெஜங்கிறத காமிச்சு கொடுக்கு, அவைகள் கிறிஸ்துவ தான் பிரதிபலிச்சு காமிக்கு. அப்போ இன்னொரு வெளிச்சத்தில் நம்ம பார்க்கும்போது சவுல் இங்க ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷத்தை தான் நம்ம பார்க்கிறோம். இப்ப அதை இப்போ நம்ம தாவீது கிறிஸ்து அடையாளம் எடுக்கலாம், சவுல் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத நம்ம யோசிப்போம். அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் பழைய ஏற்பாட்டுல எந்த மனுஷனும் எடுக்க முடியாது. ஆபிரகாம் உட்பட எல்லாமே குறைவான பாத்திரங்கள் தான். சாலமோனையும் எடுக்க முடியாது. ஆனா சாலமோனை கிறிஸ்துவுக்கு அடையாளமா தான் இங்க புதிய ஏற்பாட்டுல காமிக்கப்பட்டிருக்கு. யோசேப்பு கூட எடுக்க முடியாது, எல்லாம் குறைவுள்ள பாத்திரங்கள் தான். அப்ப சில விசேஷித்த காரியங்களை நோக்கும் போது அது கிறிஸ்துவுக்கு அடையாளமா, சபைக்கு அடையாளமா காண்பிக்கப்பட்டிருக்கிற அந்த வெளிச்சத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோமே ஒழிய, நீங்க அவங்க செஞ்ச தவறு அப்படி இப்படின்னு வந்தோம் அப்படின்னு சொன்னா யோசேப்பு கூட கிறிஸ்துவுக்கு அடையாளமா எடுக்க முடியாதுதான். நல்ல வீழ்ச்சி அடைந்த பகுதி இல்ல, பலவீனமான பகுதியை கொண்டு கிறிஸ்துவுக்கு அடையாளத்தை கோர்த்து விடல. அதுல சில விசேஷித்த பகுதிகள் கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமா காண்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம என்ன செய்யறோம், வேதத்தின் அடிப்படையில பார்த்து வருகிறோம்.
ஆக இங்க சவுலுக்கு வேற இருதயம் கொடுக்கப்பட்டது. இங்க தெளிவாதான் இருக்கார் சவுல், இங்க ஒண்ணும் பின்மாற்றலாம் இல்லை. இங்க சவுல் எப்படிதான் இருக்கார்? தெளிவாதான் இருக்கிறார். அப்ப ராஜாங்கிற ஸ்தானம், அப்போ இது சபைக்கு அடையாளமா இருக்கு. வேற இருதயம், அப்போ ஒரு இருதயம் மாற்றப்பட்டு இன்னொரு இருதயம், வேற இருதயத்தை கொடுக்கிறார். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. அப்ப புது உடன்படிக்கையின் சபைக்கு அடையாளமா இந்த காரியம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இந்த சவுலுக்கு காண்பிக்கப்பட்ட 3 அடையாளங்கள் என்ன? முதல் அடையாளத்தை வாசிக்க கேட்கலாம், 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 2வது வசனம். பென்யமின் எல்லையாகி, நானே வாசிக்கிறேன். செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேல் இருந்த கவலை விட்டு உங்களுக்கு விசாரப்படி என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்வார்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதான் முதல் அடையாளம். அப்புறம் நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் போகும்போதுன்னு சொல்லும்போது, அவ கடந்து போயின்னு சொல்லும் போது அடுத்த அடையாளத்தை அவர் பார்க்க போறார். அப்ப முதல் அடையாளம் 2ஆம் வசனத்துல காண்பிக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, மொத்தம் 3 அடையாளங்கள் தான். முதல் அடையாளம் என்ன அப்படின்னா, காணாமல் போனது காணப்பட்டது. இத குறித்த வார்த்தைகள் இந்த சவுலுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. பொதுவா கர்த்தருடைய சபைக்கு முதல்ல இருக்க வேண்டிய முதல் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டா, நான் காணாம போனேன் திரும்பவும் காணப்பட்டங்கிற அதை குறித்த வெளிச்சம் தான் கர்த்தருடைய சபைக்கு முதல்ல தெரிய வரணும். முதல்ல தெரிய வர்றது அதுதான் இருக்கணும். அதனாலதான் முதல் அடையாளமா என்ன கவனிக்கிறோம்னா, காணாமல் போனது இப்ப காணப்பட்டது அப்படிங்கிற செய்தி உனக்கு வரும். நல்லா கவனிச்சே வாங்க. அதனாலதான் இளையகுமாருடைய விஷயத்துல வரும்போதும் கூட முதல் அடையாளமே என்ன அப்படின்னா, அதான் காணாமல் போனா திரும்பவும் என்ன செய்யப்பட்டான்? காணப்பட்டான். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று லூக்கா 15வது அதிகாரம் 24வது வசனத்துல நீங்களும் நானும் வாசிக்க முடியும். அப்போ காணாமல் போனான் திரும்பவும் காணப்பட்டான் என்று சொல்லும் போது இது எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்கள் நானும் ஒரு காலத்துல தேவ மகிமை அற்றவர்களாய் நம்ம என்ன செய்தோம்? தேவனற்ற நிலைமையில காணப்படாதவர்களாகவே இருந்தோம், தொலைந்து போனவர்களா இருந்தோம். ஆனா ஆண்டவர் என்ன செய்தா? நம்மை தேடி வந்தா. அதனாலதான் இழந்து போனதுன்னு சொல்லி அதே லூக்கா 15வது அதிகார துவக்கத்துல வாசிக்கும் போது 3 காரியம் நமக்கு தெரியும். காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, அதுக்கு 3வது காணாமல் போன மகன் என்று சொல்லி 3 காரியங்களை தேவன் காண்பித்து கொடுக்கிறார். இது எதுக்காக காண்பித்து கொடுக்கிறேன்னா, இவைகளை தேடதான் நான் வந்தேன் அப்படிங்கறத ஆண்டவர் காண்பிக்கிறார். அதனாலதான் லூக்கா 19வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கும் போதும் கூட, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்கிற காரியம், சத்தியம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கணும் என்ன தெரியுமா? அதை கண்டுபிடிக்கிறது, அதை காப்பாற்றுவது, கண்டுபிடிக்கிறது, அது அகப்படுவது. பாருங்க, காணாமல் போன இந்த கழுதைகள் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கறதுதான் ஃபர்ஸ்ட் அடையாளம். நீ என்னை விட்டு போன உடனே பாருங்க, அப்ப முதல் வெளிச்சம் என்ன தேவை அப்படின்னா, நம்ம நல்லா கவனிங்க, நம்ம காணாமல் இருந்தோம், நம்மளை திரும்பவும் என்ன செய்தார்? காணப்படும்படி வைத்தார், நம்மை கண்டு கொண்டார். தேவன் நம்மை காணணும். தேவன் நம்மை கண்டுபிடித்திருக்கிறாரா? தேவனால் அறியப்பட்டவர்களா இருக்கிறோமா? அல்லது இன்னும் காணப்படாத நிலைமையில காணாமல் போன ஆட்டை போலதான் அலைந்து கொண்டிருக்கிறோமா? காணாமல் போன ஆடு என்ன செய்யும்? இஷ்டத்துக்கு என்ன செய்யும்? அலையும். நாமும் ஒரு காலகட்டத்துல இப்படிதான் அலைந்து வந்தோம் என்று சொல்லி ஏசாயா 53வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனவன் ஆடுகளை போல தன் வழி தவறி வழி தெரிந்து என்ன செய்தோம்? தன் வழியே போனோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. வழி தப்பி, ஆடுகளை போல வழி தப்பி அவனவன் தன் வழியே போனோம் அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ காணாமல் போயிட்டோம், வழி தப்பின்னு போட்டிருக்கு. நீங்க என்ன வாசிக்கலாம், ஏசாயா 53வது அதிகாரம், ஏசாயா 53வது அதிகாரம் 6ஆம் வசனமா 7, அது வாசிக்க கேட்கலாம். எத்தனாம் வசனம்? 6வது வசனம். ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்து, அங்க கழுதைகள் வழி தப்பி தெரிஞ்சிச்சு. வழி தப்பினாலே என்ன அர்த்தம் சொல்லுங்க? காணாம போயிடுச்சு. வழி தப்பிட்டுனாலே என்ன ஆயிட்டு? காணாம போயிட்டு. வழி தெரியல அப்படின்னாலே காணாம போயிட்டு. அப்ப வழி தப்பி எப்படி போனோம்? அவனவன் தன் வழியிலே போனோம்,
இப்ப இதுக்குள்ள மீட்பு இங்கதான் இருக்கு. கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் எப்படி பாருங்க, காணாமல் போன ஆட்டை இவர் கண்டுபிடிக்கிற விதமே சிலுவை. அப்போ சவுலுக்கு காண்பிக்கப்பட்ட அந்த வெளிச்சமே என்னன்னா, காணாமல் போனது அகப்பட்டது. இது புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தை நான் பார்க்கணும். ஏசி 53:6 நான் புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துக்குள்ள வரும்போது எனக்கு காண்பிக்கப்பட வேண்டிய முதல் அடையாளம் என்ன? காணப்படாதவைகள் காணப்பட்டது. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்முடைய இந்த ராஜாங்கத்துடைய என்ட்ரன்ஸ் இதுலதான் இருக்கு. ஆனா இதுக்கு அப்புறம் தான் ராஜா வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்புறம் தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்மளை உள்ள கொண்டு வரதுனுடைய முதல் இதே என்ன, நீங்க எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டா, சவுல் சாமுவேலை சந்தித்ததுக்கு பிற்பாடு அது நடக்கு. பொதுவா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, பொதுவா நமக்கு சாமுவேல் அப்படின்னு சொல்றது இங்க யாரதான் குறிக்கி? இப்ப சவுல் சபைக்கு அடையாளம்னா, இப்ப சவுல் யாரை தேடி வந்தார் தெரியுமா? எதை தேடி வந்தார் தெரியுமா? ஞான திருஷ்டிக்காரன் ஒருவர் உண்டு இங்க. அவர்கிட்ட என்ன இருக்கும்? கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, தேவனுடைய வார்த்தை இருக்கு. அப்ப அந்த காலத்துல எல்லாரிடத்திலும் பிரத்யட்சமா தேவனுடைய வார்த்தை இருக்காது. அந்த காலத்துல தேவனுடைய மனிதர்கள், தீர்க்கதரிசிகள், ஞான திருஷ்டிக்காரர்கள் என்று சொல்லி விசேஷமா பிரத்யேகமா ஒரு சில மனிதர்களை தான் தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்தார். அதுல கிட்டத்தட்ட சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு பிரதானமான ஒரு தீர்க்கதரிசியா யார் தான் அன்னைக்கு வைக்கப்பட்டிருந்தா? சாமுவேல். அப்ப தேவ வார்த்தைய ஒரு மனுஷன் அறியணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவன் எங்கதான் வந்தாகணும்? சாமுவேல்கிட்ட தான் என்ன செய்யணும்? வந்தாகணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னா சாமுவேல்கிட்ட வந்தாதான் நடக்கும். அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு சொன்னா யாரை குறிக்கி? தேவனுடைய வார்த்தை யார்? கிறிஸ்து. இன்னைக்கு அவர்கிட்ட தான், கிறிஸ்துவிடத்துல தான் நம்ம வழிநடத்தப்பட வேண்டிய, நாம் கடந்து செல்ல வேண்டிய, நாம் போக வேண்டிய வழியை அறியக்கூடிய வார்த்தைகள் தேவனிடத்துல தான் இருக்கு. அந்த காலத்துல தீர்க்கதரிசியிடத்துல வருவதும் தேவனிடத்துல வருவதும் ஒண்ணுதான். அப்படிதான் தேவன் வச்சிருந்தார். ஒரு ஒழுங்கு சொல்றேன். அக்கா தேவன்கிட்ட ஜெபம் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரல. அன்னைக்குள்ள ஒரு ஒழுங்கு, பழைய உடன்படிக்கையோட ஒழுங்கை தான் சொல்ல வரேன். புது உடன்படிக்கையில கொண்டு வரல. பழைய உடன்படிக்கையில இப்படிதான் ஒழுங்கு இருந்தது. அன்னைக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா எலிசாட்ட வருவாங்க, எலியாட்ட வருவாங்க, அல்லது சில தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, ஞானதிர்ஷ்டிக்காரர்கள் இருந்தாங்க, சாமுவேல் போல மனிதர்கள் இருந்தாங்க, அவளிடத்துல வந்து நிற்பாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம தேவன்கிட்ட வர்றோம், அன்னைக்கு அவங்க தீர்க்கதரிசிகள்ட்ட வந்திருக்காங்க. ஏன்னா அங்க தேவனுடைய வார்த்தை இருந்துச்சு. அப்ப இன்னைக்கும் பாருங்க தேவ வார்த்தை. அப்ப நம்ம அதுதான் என்ன நினைக்க வேண்டியது இருக்குன்னா, உண்மையிலே தேவனை ருசி பார்த்துட்டோம்னா, தேவன் கிட்ட வந்த மனிதன், தேவ வார்த்தையை தேடிக்கொண்டு வந்த மனிதன் 3 அடையாளங்களை பெற்றான். வழி தெரியாம கடந்த இந்த மனிதன் உண்மையிலே தேவனிடத்துல வரும்போது, தேவ வார்த்தையிடத்துல வரும்போது 3 அடையாளங்களை தேவ வார்த்தைகள் வெளிப்படுத்தி கொடுத்தது. இன்றைக்கு ராஜாவாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுத்தல் 1:6 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ராஜாக்கள் என்கிற ஸ்தானத்தை பெற்றிருக்கிற தேவனுடைய சபையாகிய நாம் நமக்குள் பெற்றிருக்க வேண்டிய 3 அடையாளங்கள் என்னென்ன? அதுல முதல் அடையாளம் தான் என்ன தெரியுமா? நான் காணாமல் போனேன், திரும்பவும் காணப்பட்டேன். இந்த வசனத்தை குறித்த வெளிச்சம் எனக்கு தேவை. அதனாலதான் இந்த மனிதன் தேவ வார்த்தை நின்று கடந்து போகும்போது, சாமுவேல் இடத்திலிருந்து கடந்து போகும்போது, தேவ வார்த்தை நின்று கடந்து போகும்போது அவன் 3 அடையாளங்களை பார்க்கும்படி செய்தா. நம்முடைய வாழ்க்கையில இது இருக்கணும், எப்பவுமே இருக்கணும். நம்மளை சந்திக்கணும், இந்த 3 அடையாளங்கள் சந்திச்சிருக்கணும். அப்ப அவனுக்கு முதல் செய்தி என்ன வருதுன்னா, காணப்படாமற் போனது காணப்பட்டது. இது எப்பவுமே எனக்கு முதல் அடையாளமா இருக்கணும். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய முதல் அடையாளமே இதுதான். நம்மள ராஜாக்கள் ஆண்டவர் ஆக்கியிருக்கார் பாருங்க, மறந்துடாதீங்க. இது இல்லாம எனக்கு பாட்டு பாட தெரியும், பிரசங்கம் பண்ண தெரியும், சுவிசேஷ ஊழியம் செய்ய தெரியும், நான் சுவிசேஷம் சொல்லியிருக்கேன், அவங்கள ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணியிருக்கிறேன், அல்லது எனக்கு அப்படி தெரியும் இப்படி தெரியுங்கிற கதெல்லாம் இல்லை. காணப்படாமற் போனது காணப்பட்டது என்கிற அதை வெளிப்படுத்தக்கூடிய தேவ வார்த்தையினால ஆன அடையாளம் தேவை. அது எது பக்கத்துல தெரியுமா? காணப்படாமற் போனது காணப்பட்டதுங்கிற அடையாளத்தை கவனிச்சீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கு. செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில 2 மனுஷங்களை சந்திச்சு இதுல சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப எது பக்கத்துலதான் இவனுக்கு இந்த வார்த்தை, இதை குறித்த செய்தி அவனுக்கு சொல்லப்படுது? காணப்படாதவைகள் காணப்பட்டது, காணப்படாமற் போனவைகள் காணப்பட்டதுங்கிற செய்தி எது பக்கத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு? ராகேலின் கல்லறை அண்டை. அந்த இடம் கிட்டத்தட்ட அந்த இடம் எதை குறிக்கு அப்படின்னு சொன்னா, பாபிலோனிய சிறைபிடிப்பிலிருந்து இஸ்ரவேல் யூதா ஜனங்கள்
விடுவிக்கப்படுகிற அனுபவத்துக்கு காணாமல் போன கூட்டம் திரும்ப காணப்பட்டதுக்கு அடையாளமாகவே காண்பிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம தியானிச்சிருக்கிறோம். பாபிலோன்ல இருந்து, அதாவது ராமாவிலே ஒரு சத்தம் அப்படிங்கிற செய்தியில நம்ம செய்தி கேட்டிருக்கிறோம். ராமாவிலே ஒரு சத்தம், ஒரு அழுகுரல். அது எதை காண்பிக்கு? நீங்க தாராளமா பார்க்கலாம். ராகேல் எங்க அடக்கம் பண்ணப்படுறா, எந்த இடத்துல அவ இது பிள்ளைய பெனோனி அப்படின்னு சொல்லப்பட்ட பென்யமீனை பெற்றெடுத்து உடனே அவர் மரிக்கிறார். நமக்கு தெரியும், எப்பிராத்தாவுக்கு கொஞ்ச தூரம் இருக்கும்போது ராகேல் மரித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவள் அதுக்கு பக்கத்துல ஒரு கர்வாலி மரத்துக்கு கீழே யாக்கோபு அடக்கம் பண்ணின விதத்தையும் ஆதியாமத்தின் புஸ்தகத்தில் தெளிவாக வாசிக்கிறோம். இப்ப இந்த கல்லறை அண்டையில தான் இது சொல்லப்படுது. அப்ப அவ அழுகிறாள் பாருங்க. அவளை ஏன் இந்த இடத்துல காண்பித்து கொடுக்கணும்? மத்திய எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம், மத்திய எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை, மன்னிக்கும் 17வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, மத்தேயு 2:17 நம்ம பார்க்கும்போது, புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. அப்பொழுது பாருங்க, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய காரியத்துலதான் இது நிறைவேறுது. இந்த சத்தத்தை குறித்து நம்ம எங்க பார்க்கிறோம்? எரேமியா 31வது அதிகாரம். எரேமியால சொல்லப்பட்டது நிறைவேற்றின்னு போட்டிருக்கு. எரேமியா 31வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே 15வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் 14ஓட நிப்பாட்டிடுவாங்க, 13, 14 நின்றுவாங்க. என்னது, நான் அளிக்கும் நன்மையினால் அவர்கள் திருப்தி ஆவார்கள் அப்படிங்கிற நின்றுவாங்க. அந்த நான் அளிக்கும் நன்மை எங்கதான் இருக்கு அப்படின்னு கேட்டா இங்கதான் 15ஆம் வசனத்துல போட்டிருக்கு, ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளை நிமித்தம் ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை பாருங்க, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து, சத்தமா சொல்லுங்க, திரும்பி வருவாங்க. காணப்படாத ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க, சொந்த தேசத்துல இல்ல, எங்கேயோ போயிட்டாங்க. அவங்கள திரும்பி என்னச்சுவாங்க? வருவாங்க. 16ஆம் வசனத்தின் பின்பகுதியை பாருங்க, திரும்பி வருவார்கள். 17ஆம் வசனத்தின் பின்பகுதியை பாருங்க, திரும்பி வருவார்கள். 18ஆம் வசனத்தின் பின்பகுதியை பாருங்க, திருப்பப்படுவேன், திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். 19ஆம் வசனத்தின் முதல் பகுதியை பாருங்க, நான் திரும்பின பின்பு. இது என்ன திருப்பப்பட்டு திரும்புவார்கள், திரும்பி வருவார்கள் சொல்றாருன்னா, இதுதான் காணாமல் போன கழுதைகள் என்ன செய்யுது? திரும்பி வருது, அவ்வளவுதான். அப்போ இது எதுக்காக காண்பிக்கப்பட்டிருக்கு? நான் தான் முதலையும் சொன்னேன், மீண்டும் சொல்றேன், தவற நினைக்க ரொம்ப ஆழமானது அதனால பெரிய ஆள் அப்படிங்கிறதுக்கு சொல்ல வரல. சத்தியத்தை நீங்க கிரமமா கற்றுக்கொள்வது ரொம்ப பிரோஜனமா இருக்கும். அதனால எனக்கு புரியல தெரியலன்னு சொல்லி எங்கேயும் போயிட வேண்டாம். இந்த வசனத்துல அப்படிதான் இருக்கு. முதல் அடையாளம், 3 அடையாளத்தை நம்ம அனுபவிக்கணும். முதல் அடையாளம் எதுல நான் நிலை கொண்டு இருக்கணும்னா, நான் காணப்படாம போனேன், நான் திரும்பவும் காணப்பட்டேன். அப்ப எந்த இடத்துல? பாபிலோன் சிறைபிடிப்புக்கு போன சபை திரும்ப வருது. அப்ப எந்த இடத்துல காண்பிக்கப்படுது? யாரை வச்சு சொல்றாரு? ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியினால் அவள் ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்கிற அந்த ஒரு வெளிச்சத்தை காமிச்சு கொடுக்கிற இடத்துலதான் இது காண்பிக்கப்பட்டிருக்கு. ராகேல், நான் ஏற்கனவே கூட எடுத்திருக்கேன். ராகேலுக்கு 2 பிள்ளைகள், அதுல ஒன்னு யோசேப்பு, இன்னொன்னு பென்யமீன். இந்த யோசேப்பு பென்யமீன் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியணும். ஒட்டுமொத்த இஸ்ரவேல் யூதா ஜனத்திற்கு இந்த 2 சோறு பதம் அப்படிங்கிறது போல இந்த 2 மனிதர்கள் பதம் நம்ம எல்லாருக்கும் தெரியணுது. ஏன்னா நீங்க தாராளமா பார்க்கலாம். யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி, கனிதரும் செடி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இங்க பென்யமீனை பார்க்கிறோம். இது குறித்து இப்ப ரொம்ப நம்ம உள்ள போகல. ஆனா இங்க ராகேல தான் ஆண்டவர் முன்வைக்கிறார். அப்ப ராகேல முன்வைக்கிற இடத்துல பார்க்கும்போது எதுக்காக இந்த ராகேல் ஆறுதல் அடையாது இருக்கிறாளேன்னு சொல்லி அவளுடைய அங்கலாய்ப்ப, அவளுடைய கூக்குரலை, அவளுடைய புலம்பல் அழுகையை ஏன் இங்க ஆண்டவர் காமிச்சு கொடுக்கிறாருன்னா, அவதான் அங்க பிள்ளை இல்லாம அழுகிறது போல அவ அழுது. இவளுடைய அழுகை ஏங்க காண்பிக்கப்படுகிறது? காணப்படாமற் போனது காணப்படும். யூதா ஜனத்துல காணப்படாம போயிட்டு அவ்வளவு என்னது பாபிலோனி சிறைபிடிப்புக்கு போயிட்டு இப்ப அங்கிருந்து திரும்பி வரும் அப்படிங்கிறதுக்கு ராகேலை தேவன் இங்க முன் நிறுத்துகிறார். அப்ப அங்கேயும் பார்க்கிறோம், சவுலுக்கும் காண்பிக்கப்பட்ட முதல் அடையாளம் எங்க வச்சுதான் அவனுக்கு சொல்லப்படுதுன்னு கேட்டா, செல்சாகில் ராகேல் கல்லறை அண்டையில 2 மனிதர்கள் உன்னை சந்திப்பார்கள். அவங்க சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட இருந்து என்ன வாக்கியத்தை நீ கேட்க போற அப்படின்னா, காணப்படாமற் போனது காணப்பட்டது.
எவ்வளவு ஒரு வெளிப்பாடு பாருங்க. அப்ப ராஜாக்கள் என்கிற ஸ்தானத்துல நான் முதலாவது காண வேண்டிய அடையாளம் என்ன அப்படின்னா, காணப்படாம இருந்தோம், காணப்பட்டோம், காணப்படாதிருந்தோம், காணப்பட்டோம். இதைத்தான் நம்ம யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். யாக்கோபு ஆண்டவர் என்ன செய்கிறார்? காணப்படாத இடத்துல இருந்தார், காணப்படாத இடத்துல இருந்தார். நீங்க வேதத்துல வாசிக்கும் போது உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருத்தங்க வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 32:10. 32:10. பாருங்க, பாழான நிலத்திலும் ஊழியிடுதலுள்ள அவாந்தரமான வெளியிலும் அவர் அவனை என்ன செய்தார்? கண்டுபிடித்தார். போதும், கண்டுபிடித்தார். யாக்கோபு தான் அவனை ஃபர்ஸ்ட் அவர் என்ன செஞ்சாரு? கண்டுபிடித்தார். ஆபிரகாம் ஆண்டவருக்கு முதல்ல கண்டுபிடித்தார். இந்த சத்தியங்கள் எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக இந்த 3 அடையாளங்களை கொஞ்சம் துரிதமா உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். அப்பதான் நமக்கு நம்ம அடுத்தடுத்து தியானிக்கிற வார்த்தைகள் நிச்சயமாவே நன்கு புலப்படும். முதல் அடையாளம் என்ன? காணப்படாதவைகள் காணப்படும் என்கிற அடையாளம். 2வது அடையாளம் என்ன? அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும்போது முதல்ல 2 பேர், இப்ப 3 மனுஷர் உன்னை கண்டு சந்திப்பார்கள். எங்க போறவங்க? எங்க போறவங்க? பெத்தேலுக்கு போறவங்க. அந்த பெத்தேல் அப்படிங்கிறது அவனுக்கு நினைப்பூட்டப்படுது. யாரை பணியும்படி? தேவனை பணியும்படி. அப்ப தேவ பக்தி உள்ள ஒரு கூட்டம் இவனை சந்திக்கிறது. இது சபை கூடி வருதல். எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ், எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். பெத்தேல் அப்படின்னாலே தேவனுடைய வாசஸ்தலம் என்ற அர்த்தம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமம் 28 வாசிக்கும் போது இது தேவனுடைய வீடு அல்லாமல் இது வேற அல்ல, இது வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்லி அந்த இடத்திற்கு, அதுக்கு முன்னால லூஸ்ன்னு இருந்துச்சு. நம்மளும் ஒரு கட்டத்தில் லூஸா தான் இருந்தோம்னு நினைக்கிறேன். அந்த லூஸா தான் அப்ப பெத்தேல மாத்திட்டார். லூசுங்க இருந்துச்சு, இப்போ அதுக்கு என்ன பேர் வைக்கிறார்? பெத்தேல். பெத் அப்படின்னாலே வீடுன்னு அர்த்தம். பெத் அப்படின்னாலே வீடு. ஏல்ங்கிறது தேவன், தேவனுடைய வீடு. ஏற்கனவே கூட உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கேன். இந்த பெத்துங்கிறது அந்த எபிரேய பாஷையில பெத் அல்லது பெத் அப்படின்னு பயன்படுத்தினால அதுக்கு பேர் வீடுன்னு அர்த்தம். மறந்துடாதீங்க. அதனாலதான் பெத் சாயிதா அப்படின்னா மீன் பிடிக்கிறவர்களின் வீடு. பெத் சாயிதா. பெத்தானியா அப்படின்னா அத்தி மரத்தின் வீடு, அத்தி பழங்களின் வீடு. அப்புறம் பெதஸ்தா அப்படின்னா இரக்கத்தின் வீடு. ஏன் வீடு வீடுன்னு வருதுன்னா பெத்துங்கிற பெத்துன்னு வந்துட்டாலே, பெத் பேத் அப்படின்னு வந்துட்டாலே வீடுங்கிற பொருள் உண்டு. அதான் பெத்தேல் அப்படின்னா தேவனுடைய வீடு. பெத் ஏல், ஏல்னா தேவன். அப்ப பெத் ஏல், அப்ப தேவனுடைய வீடு அப்படிங்கிற ஒரு அடையாளம். பெத் லேகேம் அப்படின்னா பெத் லேகேம், லேகேம் அப்படிங்கிறது அப்பம். அப்போ பெத் லேகேம் அப்படின்னு சொல்லும் போது அப்பத்தின் வீடு. இவ்விதமா அந்த பெத்துங்கிற வார்த்தையை பார்க்கும்போது தேவனை பணியும்படி 3 பேர், எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடுகள் அவர் நடுவில் என்ன செய்யறேன்? இருக்கிறேன். அவங்களுடைய நோக்கம் எதை நோக்கி இருக்கு பார்த்தீங்களா? பெத்தேல். அப்ப தேவன் சவுலுக்கு காண்பித்து கொடுக்கிற 2வது அடையாளம் என்னன்னா, காணப்படாமற் போனவன் காணப்பட்டதுக்கு பிறகு அவன் தேவனுடைய சபையோடு ஐக்கியப்படணும். நானும் ஒரு காலகட்டத்துல காணாமல் போன ஆடுகளை தேடி போனேன். ஆனா பெத்தில உங்களுக்கு காமிச்சே கொடுக்கல. ஃபிளாப்பு. என் ஊழியெல்லாம் ஆரம்ப நாள்ல ரொம்ப ஃபிளாப் ஆயிட்டு 10%, 15% இருந்துச்சு. தேவன் என் கண்களை திறக்கும் போதுதான் கிறிஸ்துவின் சரிதமாகி சபையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற தெளிவை தேவன் தந்தா, தரிசனத்தை தந்தா. 10 பேர் இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஒரு பேல 100 வருஷம் எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் பாருங்க. எத்தனை கோடி ஆண்டு செலவழிச்சிருக்கிறாரு, எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறார் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துறதுக்கு எத்தனை கோடிகள் செலவழிச்சிருப்பாரு பாருங்க. கிட்டத்தட்ட நம்முடைய கணக்குடி பார்த்தா தினந்தோறும் அத்தனை லட்சங்களுக்கு அப்பங்களை கொடுக்கணும், காடைகளை கொடுக்கணும், தண்ணீர் கொடுக்கணும், வஸ்திரம் எல்லாம் பழமையாகாம நடத்தணும், மேகஸ்தமாக்கினது. எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட். 2 பேர் போதுன்னு அவர் தீர்மானிச்சுட்டாரு. தரம் தான் ரொம்ப முக்கியம். கட்டி எழுப்பப்படணும் பிரியமானவர்களே. ஏதோ விடுவிக்கப்பட்டதுனால பெரிய காரியம் கிடையாது. ஏதோ எகிப்து துண்டிச்சு ஜனங்களை ரெட்சிப்புக்குள்ள நடத்திட்டோம் கிடையாது. ரெட்சிப்புக்குள்ள நடத்தப்பட்டவங்க பெத்தேலுக்குள்ள நடத்தப்படணும். இல்லைன்னா புரோஜனம் கிடையாதுங்க.
இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தனால புரோஜனம் நினைக்கீங்களா? பைபிள்லே சொல்லப்பட்டிருக்கு, எல்லாரும் ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அநேகமானவர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் அவர்கள் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள். போதுமா? இதுக்கா எகிப்திலிருந்து வந்து இவ்வளவு பெரிய பாட்டை பாடி, யாத்திராகமம் 15வது அதிகாரம் முழுக்க முழுக்க பெரிய பாட்டு தான். கர்த்தர் எனக்கு கீதமானவர், என் ரட்சிப்புமானவர், நான் அவரை பாடுவேன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன், என்னெல்லாமோ பாடி குதிரையும் குதிரை வீரனையும் சமுத்திரத்தில் தள்ளினார், எவ்வளவோ பாடி கர்த்தரை மையப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு அதானா? அப்படி இருந்தும் தேவன் அநேகமானவர்களிடத்தில் பிரியமாயிருந்ததில்லை, ஆதலால் அவர்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். எவ்வளவு திருஷ்டாந்தமா காண்பிக்கப்பட்டிருக்கு. அவ ஏதோ எகிப்திலிருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வந்தது போல நாமும் இந்த பணியை செய்யறதுக்கு ஆண்டு கொண்டு வந்திருக்காரு. இல்ல, எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததுக்கு பிறகு மோசைக்கு அடுத்த வழிநடத்தல் என்னன்னா, அவர்களை வழி நடத்தணும், மேய்க்கணும். மோசை மேய்ப்பன் சொல்லிய பைபிள்ல இருக்கு. ஏசாயா 63வது அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்துல பார்க்கும்போது அவன் மேய்ப்பன், ஜனங்கள் ஆடுகள்னே பைபிள்ல இருக்கு. மேய்த்து வழி நடத்துகிறா, மேய்த்து வழி நடத்தணும். அதனாலதான் பிரியமானவர்களே, இரண்டாவது சவுல் அந்த ராஜாக்கள் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சபையானது அறிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது என்னன்னா, தேவனை பணிந்து கொள்ளும்படி பெத்தேலுக்கு போகிற அந்த கூட்டம் என்ன சந்திக்கணும். அதுல என்ன சொல்றாங்க தெரியுமா? 3 காரியங்களை பார்க்கிறோம். அவங்க என்ன கொண்டு வருவாங்க? ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வர்றாங்க. நல்லா கவனிக்கணும். அந்த காலத்துல தேவனை பலி இல்லாம ஆராதிக்க கூடாது. பெத்தேலுக்கு போறவங்க வெறுங்க நினைச்ச கூடாது, போக பலி செலுத்தணும். ஆட்டுக்குட்டிகளை கொண்டு போறாங்க, அப்பங்களை கொண்டு போறாங்க, திராட்சரசம் நிரம்பி இருக்கிற துருத்தியை கொண்டு போறாங்க. அப்படின்னா 3 ஆட்டுக்குட்டிகள், அப்பங்கள், திராட்சரசம், இந்த 3 கொண்டு போறாங்களா இல்லையா? அதான் 3ஆம் வசனத்துல பாக்குறோம். இந்த 3ஐயும் கொண்டு வந்து 4ஆம் வசனத்துல போட்டிருக்கு, உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள், அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். 5ஆம் வசனத்துல 3வது அடையாளம் இருக்கு, நான் அதுக்கு இப்ப போகல. 4ஆம் வசனத்தோடு நிறுத்திக் கொள்றேன். உன்னுடைய சுக செய்தி விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை 2 அப்பங்களை கொடுப்பாங்கன்னா, அப்போதைக்கு என்ன வெளிப்பாடு சொல்றீங்க? 2 பிரமாணங்களை தர்றாரா? நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான். அவங்க கொண்டு போற அப்பங்களை 2 அப்பங்களை கொடுக்கிறது எதுக்கு அடையாளம்? ஒரு நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான். புது உடன்படிக்கையில் ஆண்டவர் 2 பிரமாணங்கள்ல எல்லாத்தையும் உள்ளடக்கிறார். நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. இதுல உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சார் 2 ஒரு இப்படியே எடுத்துக்கலாம். பழைய உடன்படிக்கை, புது உடன்படிக்கை நமக்கு 2 தானே கொடுத்திருக்காரு. அது நிழல், இது நெஜம். அதுல எழுதி இருக்கிறவரை நான் விட்டு கவனிச்சு இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியங்களின் வெளிச்சத்தை நான் என்ன செய்ய, ஆராய்ந்து பார்த்து அனுபவிக்க வேண்டியது இருக்கு. ஆக பழைய உடன்படிக்கை, புது உடன்படிக்கை ரெண்டுமே காமிச்சு கொடுக்க. அது பழைய புது உடன்படிக்கைக்கு நிழலாட்டமா இருந்துச்சு. பழைய உடன்படிக்கையில் செய்யப்பட்டு வந்த பலிகளை நான் உற்று கவனிக்கும் போது அங்கு கிறிஸ்து காண்பிக்கப்பட்டிருக்கிறாருங்கிற வெளிச்சத்தை நான் புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துல நான் பார்த்து அறிய அப்ப பழைய உடன்படிக்கை, புது உடன்படிக்கை 2 அப்பங்களை கொடுக்கிறார். 2 அப்பங்கள். அப்பம் சொல்லும் போது அது ஆகாரத்தை குறிக்கி, வார்த்தையை குறிக்கி. அப்பங்கிறது தேவனுடைய வார்த்தை, மறந்துடாதீங்க. அப்பங்கிறது தேவனுடைய வார்த்தை. ஏன்னா தேவனுடைய வார்த்தை தான் மாம்சமாகி வந்தது. இயேசுவானவரும் தம்மை அடையாளப்படுத்தும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் ஜீவப்பம் நானே, வானத்திலிருந்து இறங்கி வந்த, மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கும்படி இறங்கி வந்த அப்பம் நானே என்று சொல்லி இயேசு தம்மை அடையாளப்படுத்தினார். என்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ அந்த வார்த்தை அதான் அப்பம். அப்ப அந்த 2 அப்பங்கள் சொல்லும் போது, ஒன்று நியாயப்பிரமாணம், ஒன்று கிறிஸ்துவின் பிரமாணம். கிறிஸ்துவின் பிரமாணத்தை நம்ம தெளிவா அறியணும்னா நமக்கு எது தேவைப்படுது? நியாயப்பிரமாணம் தேவைப்படுது, உண்மையாவே தேவைப்படுது. அங்குள்ள பலிகள், பண்டிகைகள் எல்லாம் நான் பார்க்க அந்த நிழலை பார்க்க அதெல்லாம் யாரதான் எனக்கு பிரதிபலிச்சு காமிக்கி? ஆமா, புது உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு பிரதிபலிச்சு காமிச்சுக்கிட்டே இருக்கு. அங்குள்ள மத்தியஸ்தன் மோசே இங்கு புது உடன்படிக்கையில கிறிஸ்து எனக்கு காமிச்சு கொடுக்கிறாரு. இவ்விதமா பல அடையாளங்கள், பல திருஷ்டாந்தங்கள், பல அடையாளங்கள், பல தீர்க்க தரிசனங்கள்
பல விதமான காரியங்கள் எல்லாம், பல பண்டிகைகள், பல பலிகள் எல்லாமே கிறிஸ்துவுக்கு அடையாளமாகவே காண்பிக்கப்பட்டது. ஆகையினால்தான் கொலோசையர் 2வது அதிகாரம் 16, 17 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கும் போது, மாதப்பிறப்பை குறித்தாவது, போஜனத்தை குறித்தாவது, பானத்தை குறித்தாவது, மாதப்பிறப்பை குறித்தாவது, பண்டிகை குறித்தாவது, ஓய்வு நாளை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. அவைகள் எல்லாம் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்ப மாத பிறப்பு, பண்டிகை, ஓய்வு நாள், இது எல்லாம் பாத்தீங்கன்னா போஜனம், பானம், இதெல்லாம் எங்க இருக்கு? பழைய உடன்படிக்கையில இருக்கு. இவைகள் எல்லாம் வருங்காரியங்களுக்கு எப்படிதான் இருக்குதான்? நிழலாத்தான் இருக்கு. எபிரேயர் 10:1 சொல்லுது, இவைகள் எல்லாம் வரப்போகிற நன்மைகளுக்கு நிழலாத்தான் இருக்குன்னு காமிச்சு கொடுக்காரு. அப்படித்தானே சொல்றாரு. எபிரேயர் 10:1 அப்படித்தான் காமிச்சு கொடுக்கிறார். அப்போ அந்த நிழலை நம்ம பார்க்க வேண்டியது. அப்போ சவுலுக்கு அங்க கொடுக்கப்பட்ட அந்த 2 அப்பங்களை நீங்க இவ்விதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். இந்த 2 அப்படித்தான் எடுக்க வேண்டியது இருக்கு. இந்த 2 தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. 2 உடன்படிக்கைகளை பார்க்க வேண்டியது இருக்கு. 2 ஏற்பாடுகளை பார்க்க வேண்டியது இருக்கு. 2 விதமான பிரமாணங்களை நான் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த 2 விதமான கற்பனைகளையும் பார்க்க வேண்டியது இருக்கு. தேவனிடத்தில் அன்பு கூறுவது, சக மனிதனோடு அன்பு கூறுவது. தேவனிடத்தில் அன்பு கூறுவது வெர்டிக்கல், இங்க சக மனிதனோடு அன்பு கூறுவது ஹரிசாண்டல். அப்ப சிலுவை, தேவன் கீழே மனிதன், சக மனிதர்கள். ஆக இந்த 2 பிரமாணத்துல 2 வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல், இந்த 2ல ஆண்டவர் 2ஐயும் கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்ப இவங்க எங்க போற கூட்டம் பார்த்தீங்கன்னா, பெத்தேலுக்கு போறவங்க. நீ பெத்தேலுக்கு போறவங்க எல்லாம் பார்க்க முடியல இன்னைக்கு. பெத்தேலுக்கு போறவங்க எல்லாம் பார்க்க, சபை கூடி வரதுக்கு வரமாட்டுக்காங்க. எவ்வளவு சொல்லி சொல்லி பார்த்தாலும் என்ன செய்ய மாட்டுக்காங்க, சிலருக்கு வரவே மாட்டுக்காங்க. நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த ஐயா உடம்பு முடியலன்னு சொன்னாங்க, ஜோமனை போயிருக்கேன். அந்த ஐயாவுக்கு 65 வயசு ஆகுது. என் நினைவுக்கு வரனால சொல்றேன், 65 வயசு ஆகுது. நல்ல விசுவாசம் உறுதியா இருப்பாங்க. நான் இன்னைக்கு கண் கூட பார்த்துட்டு இருக்கேன். அந்த அவங்க சர்ச்சில் பைபிள் ஸ்டடி, வாரம் பைபிள் ஸ்டடி எடுத்துட்டு இருக்கேன். அவங்கள பார்க்க போயிருக்கேன். அவங்க சொல்றாங்க, அவங்களும் அவங்க மனைவியும் சொல்றாங்க, அந்த அம்மாவும் சொல்றாங்க, 65 வயசு ஆகுது. 90க்கு முன்னாலே ரசிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில 1ஆம் தேதி காலை ஆராதனையில அவங்க மிஸ் பண்ணதே கிடையாது. நேற்று தான் மிஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முடியல, அவங்களால முடியாம ஆஸ்பத்திரியில கிடந்தாலும் வந்துருவாங்க. அப்படி வந்து தேவ சமூகத்துல கூடி பரிசுத்தவான்களோட ஐக்கியப்படுவாங்க. நேற்று ஒரு நாள் தான் சொல்றாங்க, நேற்று தான் வாழ்க்கையிலேயே இந்த ஒரு தடவை தான் இந்த 1ஆம் தேதி ஆராதனைக்குன்னு சொல்லி போகாம இருந்து இன்னைக்கு ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்றாங்க. நேற்று பாருங்க, நம்ம எத்தனையோ நேரங்கள்ல மிஸ் பண்ணிட்டு எதுவும் ஒன்னும் கண்டும் காணாம, எதுவும் ஒன்னும் நடக்காம அசம்பந்தமா இருக்கிறோம் பாருங்க. 2வது அடையாளத்தை கவனிச்சிங்களா? ஆட்டுக்குட்டிகள். ஏன் ஆட்டுக்குட்டிகளை கொண்டு போறாங்க பெத்தேலுக்கு? பலி, கிறிஸ்துவ காமிச்சு கொடுக்கு. அப்பம், திராட்சரசம். அதனாலதான் நம்ம வாரம் எதை வச்சிருக்கோம்? கிறிஸ்துவின் பந்தி, கர்த்தருடைய பந்திங்க வைக்கிறோம். சீஷர்கள் வாரத்தின் முதல் நாளிலே கூடி வந்திருக்கும் போது அப்பம் விற்கையில் என்று சொல்லும் போது, வாரத்தின் முதல் நாளாகிய உயிர்த்தெழுந்த நாளுக்கு அடையாளமா இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று, வாரத்தின் முதல் நாள் அன்று தேவ பிள்ளைகளாய் நாம் ஒவ்வொரு வாரமும் ஒரே அப்பம் ஒரே பாத்திரத்துல பங்கு பெறுகிறோம். முடிவில் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். பிரியமானவர்களே, இந்த தேவனை பணியும்படி எவ்வளவு அழகா இருக்கு. 2வது என்ன அடையாளத்தை நான் பார்க்கணும்? எதுக்கு என்ன ராஜாவாக ஏற்படுத்துகிறார்? அப்படி இரத்தத்தினால கழுவி என்ன ராஜாவா ஏற்படுத்துற நோக்கம் என்ன? காணப்படாம போன நான் காணப்பட்டேங்கிறத நான் சாட்சியாக காண்பிக்கணும். 2வது என்ன? என் வாழ்க்கை ஃபுல்லா அப்படிதான் இருக்கணும். காணப்படாம இருந்தேன் ஐயா, எங்கேயோ தொலைஞ்சு போயிருந்தேன். எப்படி நம்ம வாசித்தோம்? ஏசாயா 53:6 வாசித்தோமே, அவனவன் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தோம், தன் வழியே போனோம், வழி தப்பி திரிந்தோம், காணாம போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று சொல்லும் போது, காணப்படாதவர்களை காணப்பட செய்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பாருங்க மனுஷ சாயல்ல வெளிப்பட்டு உங்களுடைய என்னுடைய பாவங்களை அக்கிரமங்களையும் நிவர்த்தி செய்யும் பொருட்டு கல்வாரி சிலுவையில இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தா. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் மேல் விழப்பண்ணினார் கல்வாரி சிலுவையிலே. இதைத்தான் பேதுரு தன் சபைக்கு வெளிப்படுத்தும்படிக்கு பேதுருக்கு விதமான வெளிப்பாடு காண்பிக்கப்பட்டது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்திலே அவர் என்ன செய்கிறார்? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார்.
அவர்தாமே தமது சரீரத்திலே, பாருங்க, தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்துல. என்ன காரியம் செய்கிறார்? காணப்படாம இருந்தோம், வழி தப்பினவர்கள்ங்க. ஏசி அதைத்தான் சொல்ல, ஏசிய தண்ணியும் சேர்த்தான் சொன்னார். அவனவன் வழி தப்பி திரிந்தோம் அப்படின்னு சொல்லி தண்ணியும் சேர்த்தான் என்ன சொன்னார். என்ன பாவ சாயல் தானே எல்லாரும். ஏசையா என்ன பெரிய என்ன கொம்பா? அவரும் பிறக்கும் போது யாருதான்? பாவிதான். எலியா, எலிசா எல்லாரும் பிறக்கும் போது பாவிகள் தான். குமாரனுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டோம். அன்றைக்கு பலிகளால மீட்கப்பட்டாங்க பழைய உடன்படிக்கையில. புது உடன்படிக்கையில கிறிஸ்து தான் அதுக்கு நெச்சம். கிறிஸ்து தான் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்த. அப்ப சவுலுக்கு கிடைத்த 2வது வெளிப்பாடு என்ன? சபை கூடி வருதல். அதனாலதான் அவங்க போகும்போது அவங்க கையிலேயே வச்சுட்டு மடக்கி வச்சுட்டே போகல, இவனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போறாங்க. அதுக்கு நீனும் இங்க உள்ள பங்குள்ள ஆள் தான், வந்துடணும், கவனம். அவங்க போய்கிட்டு இருக்காங்க, அப்படித்தானே? தேவனை பணியும்படி எங்க போயிட்டு இருக்காங்க? பெத்தேலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஏணி காமிக்கப்பட்டது அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. போகும்போது எதை கொடுத்துட்டு போறாங்க? அப்பது கொடுத்து ஷேர் பண்றாங்க. ஷேரிங் எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் கர்த்தருடைய சபை. ஒருத்தர் தேவனை மகிமைப்படுத்த, அப்ப தங்களுக்குரியதை அப்படியே கொடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லும் போது எல்லாரும் நீனு எங்குள்ள ஒரு ஆள், அப்படித்தானே அர்த்தம். நாங்க வச்சிருக்கிற மாதிரி நீனு வச்சுக்க, எந்தா வச்சுக்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அவர் 2வது அடையாளம் என்ன? பெத்தேலுக்கு போகிற கூட்டம் என்னை சந்திக்கிறதா? சபை கூடி வருதல். 3வதும் சொல்லிட்டு இதுல உள்ள விலாவரியான சத்தியங்களை இன்னும் கொஞ்சம் துரிதம் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு முடிக்க வாஞ்சிக்கிறேன். 3வது என்ன சொல்லப்பட்டிருக்கு? 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அங்க வாசிங்க. பின்பு பெலிஸ்தரின் தாணையம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போய் பாருங்க. இது கொஞ்சம் இப்ப மேல ஏத்தி விடுறாரு. பெலிஸ்தரின் தாணையம்னா என்னது அர்த்தம்? பெலிஸ்தருடைய படைகள். பெலிஸ்தருடைய படைகள் எங்க இருக்கு? தேவனுடைய மலையில இருக்கு. பாத்துக்கங்க, பெலிஸ்தருடைய தாணையம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அப்ப என்னையா பெலிஸ்தர் படையா இருக்காங்க, அந்த இடத்துக்கு என்ன அனுப்புறாரா? ஆமா, சபையை கூடி வரணும் அப்படின்னா இது கிறிஸ்தவ வாழ்க்கை சொகுசானதல்ல. சத்துருக்களை மேற்கொள்ளும்படிக்கு நம்ம எல்லாரும் தேவனுடைய மலையில நிக்கணும். அதுக்குதான் ஆவியானவருடைய பலன் இல்லாம பெலிஸ்தரை ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்காக பெலிஸ்தரின் தாணையம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு இவனை ஏறி போக சொல்லி, அங்க யார் சந்திப்பாங்க, நீ யாரை பார்ப்பேன்னு சொல்லி கொடுக்கிறாருன்னா, நீங்க வாசிங்கன்னா, அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையில் இருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துக்கு எதிர்படுவார். அவர்களுக்கு முன்பாக தம்புரு மேளமும் நாகசுரமும் சுரமண்டலும் போகும். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. அப்ப தீர்க்க தரிசனம் நடக்கு. தீர்க்கதரிசனம் சாதாரணமா சொல்ல முடியாது. கர்த்தருடைய ஆவி இல்லாம அந்த காலத்துல யாருமே என்ன செய்ய முடியாது. தீர்க்கதரிசனம் சொன்ன மாதிரி எங்கேயா பாப்பீங்களா? நீங்க பார்க்க முடியாது. கர்த்தருடைய ஆவியான யார் மேல இறங்கி வர அங்க தீர்க்கதரிசனம் வெளிப்படும். இங்கேயும் பாருங்க 6ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்கதரிசனம் சொல்லி என்னவாய்? வேறு மனுஷனாவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எங்க சொல்றார். 3வது அடையாளம் என்ன அப்படின்னா, பெலிஸ்தரின் தானே இருக்கிற இடத்துல இந்த அடையாளத்தை காமிக்கிறார். கிறிஸ்தவ ஜீவியமே இதுதான். கடைசி வரைக்கும் இங்க பாத்து என்ன கவனிங்க, உங்களுக்கு தெரியும். கடைசி வரைக்கும் இந்த பெலிஸ்தரின் தானே இருக்குதான் செய்யும். இந்த மாம்சம் இருக்கு பார்த்தீங்களா? இதுலதான் கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுத்து இடம் கொடுத்து இடம் கொடுத்து ஜீவிக்கணும். 3வது அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகிற அனுபவம். அப்ப சபை கூடி வருதலோட நான் நின்றக்கூடாது. அதுல எனக்கு அதுக்கு அடுத்த அடையாளம் என்ன அப்படின்னா, அப்ப சபை கூடி வருதலோடு தொடர்ந்து எனக்கு இருக்க வேண்டிய அடையாளம் என்ன அப்படின்னா, என்ன மலைக்கு மேல கொண்டு வர்றாரு. அது எந்த இடத்துல பாத்தீங்களா? பெலிஸ்தரின் தானே இருக்குன்னு சொல்லி கொடுக்கிறாரு. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில பெலிஸ்தர்னா யாருன்னு சொன்னா அப்புறம் அது ஒரு டாபிக்ல போயிரும். பெலிஸ்தர்கள் பொதுவாவே அவங்க களஞ்சியத்தை கொள்ளையிடுறவங்க. நீங்க தாராளமா பார்க்கலாம். அவங்களுடைய வேலையே திருட்டு வேலை தான். அது நீங்க 1 நாளாகமம் 11வது அதிகாரத்துல பார்த்தாலும் சரிதான். பாஸ்தம்பிமிலே அவர்கள் இருக்கும்போது பெலிஸ்தரின் தானே வந்து அவங்கள அப்படி பிடிச்சிட்டு போறான். அது மட்டும் இல்ல, 1 சாமுவேல் புஸ்தகம் 23வது அதிகாரத்துக்கு வரும்போதும் அங்கேயும் முதல் வசனத்துல பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி அவர்களுடைய களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீது கேள்விப்பட்ட போதுன்னு பைபிள்ல இருக்கு. அப்படி நோக்கமே என்ன தெரியுமா? கொள்ளையடிக்கிறது.
அப்ப சபை கூடி வருதலின் அனுபவத்துல அடுத்து நான் எதை பிரதிபலிக்கணும்னா, நான் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன். வேறு மனுஷன் எப்போ நடக்கு அப்படின்னு கேட்டா, இந்த சபை கூடி வருது இல்லைன்னா இந்த அனுபவத்தெல்லாம் பெற முடியாதுங்க. வீட்டிலே இருந்து நான் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுவேன் அப்படின்னா இங்க நடக்காது. அப்படியே பைபிள்ல அப்படி பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பரிசுத்தவான்கள் அப்படி ஜீவிக்கல. 3 அனுபவங்களை பார்த்தீங்களா? இந்த 3 தான். அதுக்கப்புறம் சவுல் தீர்க்கதரிசனம் சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் மேல இறங்குறாரு, தீர்க்கதரிசனம் சொல்றாரு, தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் அப்படின்னு சொல்ற ஒரு பழமொழி உண்டாயிட்டா இல்லையா? உண்டாயிற்று. அதெல்லாம் நீங்க எப்போ 10, 11, 12, 13வது வசனத்துலலாம் நீங்க பார்க்கும்போது அவ்வளவு பிரம்மாண்டம். நான் 3 காரியங்களை சொல்றேன். காணப்படாதவைகள் காணப்பட்டது அப்படிங்கிற அந்த செய்தி. 2வது என்ன தெரியுமா? பெத்தேலுக்கு தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போறவங்க, இவங்க சரியான கூட்டம். இவங்க பாகாலை பணியும்படி இல்ல, தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற கூட்டம். இவனோட லிங்க் வைக்கி அவங்களோட இவன் லிங்க் ஆறானா இல்லையா? ஆகுறான். உன்னை கொடுக்குறாங்க. அந்த காலத்துல இப்படிதான், ஒண்ணு கொடுத்தாங்கன்னா இவனோட ராசி ஆயிடுவாங்க. ஒண்ணு கொடுத்தாங்க அப்படின்னாலே இவனுக்கு வேண்டியவங்க. சும்மா போறவங்க யாராவது போறவங்க கையில கொடுப்பாங்களா? ஏதாவது பழக்கமாயிட்டாங்க. இந்த உறவு, இவங்களோடு உள்ள உறவு, பெத்தேலுக்கு போகிற கூட்டத்தோடு உறவு, தேவனுடைய சபையோடு உறவு. 3வது அடையாளம் என்ன அப்படின்னா, தீர்க்கதரிசிகளோடு கூட உள்ள ஐக்கியம். இதான் கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் இறங்குவா. அப்ப கர்த்தருடைய ஆவியானவரால் அன்னைக்கு தீர்க்கதரிசிகள் ஆட்கொள்ளப்பட்டாங்களே, அப்படிப்பட்ட ஆட்கொள்ற அனுபவம் அவங்களுக்கு இருந்தது போல உனக்கு இருக்கும் காமிச்சு கொடுக்கிறார். இது வழிநடத்தல குறிக்கி, பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல். ஏதோ சபை கூடி வந்தம் போனஞ்சல் இல்ல, ஆவியானவர் ஆட்கொள்ளப்படணும். அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எவ்வளவு நேர்த்தியா இருக்கு. யாரெல்லாம் சர்ச்சுக்கு வர்றாங்களோ அவங்க தேவனுடைய, அப்படி இல்லை பாரு, எப்படி அழகா இருக்கு பாருங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனால் நடத்தப்படணும். இந்த 3 அனுபவங்களை தான் நான் வேத வசனங்கள்ல பார்த்தா அநேகருடைய வாழ்க்கையில இது பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கு. சவுலுக்கு காண்பிக்கப்பட்ட இந்த 3 அடையாளங்கள், இந்த செய்திக்கு தலைப்பே அதுதான், சவுலுக்கு காண்பிக்கப்பட்ட 3 அடையாளங்கள். சபை பெற்று அனுபவிக்கணும் பிரியமானவர்களே. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, சுருக்கமா சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. ஆண்டவர் யாக்கோபு எங்க வச்சு கண்டுபிடிச்சாரா? பாலான நிலத்திலையும் ஊழியிடுதலுள்ள அந்த ஸ்தலத்துல என்ன செஞ்சாரா? நான் அவனை கண்டுபிடித்தேன்னு சொல்றார் பாருங்க. பாலான ஊழியிடுற இடத்துல நரிதான் ஊழியிட்டு, அங்க யார் இருப்பா? அட்ரஸே இல்லாம தான் கடந்தோம். உண்மையா இல்லையா? நம்மளையும் பாலான இடத்துல தான் என்ன செஞ்சாரு? ஆண்டவர் கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சு பாருங்க, எகிப்துல கண்டடைந்து அவங்களுக்கு என்ன செஞ்சார் தெரியுமா? போஷிக்கிறார். எப்படி சவுலுக்கு 2வது அடையாளமா போஷிக்கப்படுதல் காண்பிக்கப்படுது பாருங்க. ஆட்டுக்குட்டிகள், திராட்சரசம், அப்பம். அப்ப பஸ்கா மூலமா ஆண்டு என்ன செய்யறார்? விடுவித்து என்ன செய்யறார்? போஷிக்கிறார். வானத்தின் மன்னாவினால் போஷிக்கிறார். திராட்சரசம் எதுக்கு? குடிக்கிறதுக்கு. பானமும் போஷிப்பும், போஜனமும் பானமும். ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஞான பானத்தை குடித்தார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் உடனே அக்கினி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம் சொல்லி உடனே அப்படிலாம் இல்லை. முதல்ல அவங்களுக்கு என்னன்னா ஆகாரம் தான் தேவை. அனுதினமும் அவங்களுக்கு என்ன தேவை? ஆகாரம் தேவை. அவங்க வெளியே வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஆகாரம் தான் கிடைக்கும். ஆகாரம் தான் ஆண்டவர் கொடுக்கிறார். அதுக்கு பிறகு பார்த்தா வழிநடத்தல், பரிசுத்த ஆவியானவர் அவங்களை வழிநடத்தினார். உண்மைங்க. ஏதோ மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் சும்மா நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கு. நான் சொல்ல பைபிள் வசனத்தை பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயாவின் புஸ்தகம் 63வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 63 12வது வசனத்தை நானே வாசிக்கிறேன். 11 இருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. 11 இருந்து. ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசையையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தையின் மேய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து என்ன செஞ்சார்? ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? அவர்கள் நடுவிலே தம்முடைய, எப்படி பாருங்க, அவர்கள் நடுவிலே, சவுல் அந்த தீர்க்கதரிசிகள் இருக்கிற நடுவில சவுல் மேல யார் இறங்குறா? கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி வேற, பரிசுத்த, இந்த குழப்பத்துக்குள்ளே போகாதீங்க. அவர்கள் நடுவிலே, யார் நடுவிலே? இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசையின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி
தமக்கு நித்திய கீர்த்தி உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து. அப்ப இந்த 3 அடையாளங்களும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. உலகத்தில் உள்ள இடத்திலிருந்து ஆண்டவர் பாழான இடத்திலிருந்து கண்டுபிடித்தார். ரெண்டாவது என்ன செஞ்சார் பாத்தீங்களா? என்ன செஞ்சார்? போஷிதா. தேவனுடைய சபை போஷிக்கப்படுது, அவருடைய சமூகத்துல போஷிக்கப்படுதா இல்லையா? போஷிக்கப்படுது, உண்மையாவே போஷிக்கப்படுதுங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் வனாந்தரத்திலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எகிப்திலிருந்து ரட்சிக்கப்படுறவர்களை கர்த்தர் வனாந்தரத்திலே சேர்த்து கொண்டு வந்தார். வனாந்தரத்துல தான் கொண்டு வந்து சேர்த்தார். புதிய ஏற்பாட்டுல ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எவ்வளவு நேர்த்தியா இருக்கு பாருங்க. அப்போ சவுலுக்கு அதுதான் காமிக்கிறாரு, அடையாளம். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோமே, ராஜாங்கங்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு ராஜாக்கள் ஆசாரியர்கள் என்கிற ஸ்தானத்தை பெற்றிருக்கிற தேவனுடைய சபையே இந்த 3 அடையாளங்கள் நீங்க பிரதிபலிக்கணும். காணப்படாம இருந்தையா, நான் திரும்பவும் காணப்பட்டேன். இந்த செய்தியை தான் சவுலுக்கு தெரியப்படுத்துறாரு. காணப்படாதவைகள் காணப்பட்டது. 2வது, பெத்தேலுக்கு தேவனை பணிந்து கொள்ளும்படி போறவங்க ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்ப இதுதான் போஷிக்கப்படுதல். போஜனம் பானம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுதான் போஜனம் பானம். வானத்திலிருந்து மன்னா, கண்மணிலிருந்து தண்ணீர், போஜனம் பானம், இதை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க எங்க என்ன செய்றாங்க? பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டாங்களா இல்லையா? பரிசுத்த ஆவியை அவர்கள் நடுவே என்ன செஞ்சாராம்? பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு அதுக்கப்புறம் தான் நடத்துறார். அப்போ சவுலையும் ஆண்டு நினைச்சார் பாருங்க, பரிசுத்த ஆவியானவரால ஆட்கொள்ளப்படுற அனுபவத்துக்குள்ள நடத்தினா. இந்த 3 முக்கியம். இந்த 3 தாண்டி வேற ஏதாவது இருக்குமான்னு பாத்தீங்கன்னா நீங்க பாத்துக்கங்க. இதுலதான் வச்சிருக்கிறார் எல்லா வெளிச்சத்தையும், இதுக்குள்ள வச்சிருக்கிறார். அவங்க எது வரைக்கும் வழிநடத்தப்பட்டாங்க? கானானை சுதந்திரிக்கிற வரைக்கும். நம்மளும் எது வரைக்கும் வழிநடத்தப்படுவோம்? பரம கானானை சுதந்திரிக்கிற வரைக்கும். இந்த 3 அடையாளங்கள்ல எல்லாத்தையும் ஒரு முடிவுக்குள்ள கொண்டு வர்றாரு பாருங்க. யாக்கோபும் அப்படிதான். யாக்கோப குறித்து வேதத்துல வாசிக்கும் போது யாக்கோப பாருங்க, ஒரு ஆண்டவர் அவனை கண்டுபிடித்தா. ஒரு ஊழையான இடம் வச்சுக்கீங்களேன், ஊழியத்தில் உள்ள இடம் வச்சுக்கீங்களேன். யாத்திராமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்துல அவனை கண்டுபிடித்து பாருங்க, பெத்தேல் என்கிற அனுபவத்துக்குள்ள நடத்தினான். அப்படித்தான் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 11, 12, 13 வாசிக்கும் போது அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, தனித்து விடப்பட்ட நிலைமையில இருக்கிறான். யாருமே காண முடியாத ஒரு இடம், தனித்து இருக்கிறாரு. அங்க கர்த்தர் அவனை கண்டாரா இல்லையா? ஆமா, யாராலையும் காண முடியல. காணப்படாத ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறார். காணப்படாத ஒரு இடத்துல இருக்கிறார். கர்த்தர் அவர் என்ன செஞ்சார்? கண்டுகொள்றார். இப்ப அவருக்கு என்ன காண்பிக்கிறார்னா வெளிப்பாடு கிடைக்கு. என்ன வெளிப்பாடு அப்படின்னா, பெத்தேல் என்கிற வெளிப்பாடு கிடைக்கு. அங்க ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். மேல தேவன், கீழே மனுஷன் இருக்கிறான். நடுவுல என்ன வைக்கப்பட்டிருக்கு? ஏணி வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஏணி தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தனா இருக்கு. அப்படிதானே? இந்த ஏணியில தான் தேவதூதர் ஏறுகிறது இறங்குறதையும் பார்க்கறதுனால நம்ம எடுத்து வாசிக்க வேண்டாம். நாத்தான்வேல்ட்ட இயேசு கிறிஸ்து சொல்லும் போதுமே கூட யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 51ஆம் வசனமாகிய கடைசி வசனத்துல சொல்றாரு, பின்னும் அவர் அவனை நோக்கி என்ன சொல்றாரு? வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிலிருந்து ஏறுகிறதையும் இறங்குறதையும் இது முதற் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றார். அன்னைக்கு தேவதூதர்கள் ஏணியில தான் ஏறுறதையும் இறங்குறதையும் யாக்கோபு கண்டார், சபை கண்டது. இங்க எப்படி? மனுஷகுமாரில இருந்து தேவதூதர்கள் ஏறுவாங்க இறங்குவாங்க. அங்க ஏணியில தான் ஏறுவாங்க இறங்குவாங்க. இங்க மனுஷகுமார். அப்ப அன்னைக்கு வைக்கப்பட்ட அந்த ஏணி யாரதான் குறிக்கி? நிச்சயமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா மேல இருக்கிற தேவனுக்கும் கீழே இருக்கிற பூமியில இருக்கிற மனுஷனுக்கும் மத்தியஸ்தரா அங்க ஏணி வைக்கப்பட்டது. இங்க புதிய ஏற்பாடுல அதுதான் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2:5 வாசிக்கும் போது தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அப்ப நம்மள தேவனோடு சேர்க்கிறதுக்காக ஏணியை போல வெளிப்பட்டவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஏணியை பாத்தீங்கன்னா, அந்த ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய நுனி வானத்தை என்ன செஞ்சுதான்? எட்டி இருந்ததாம். எவ்வளவு பெரிய ஏணியா இருக்கு பாத்தீங்களா? பூமியில கீழே வைக்கப்பட்டிருக்கு. என்ன அர்த்தம்? ஏணிக்கு 2 முனை இருக்கு. அப்படித்தானே? இது என்ன ஒரு புது கதையா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. 2 முனை இருக்கு. ஒன்னு கீழ் முனை, இன்னொன்னு மேல் முனை. கீழ் முனை பூமியில வைக்கப்பட்டிருக்கு, தரையில தொட்டிருக்கு. மேல் முனை எதை தொட்டிருக்கு? வானத்தை எட்டி இருக்கு. அப்ப தேவன் என்ன சொல்றாரு தெரியுமா? யாக்கோபே, சபையே, கிறிஸ்து இல்லாம, இந்த ஏணி இல்லாம நீ என்கிட்ட வர முடியாதுன்னு சொல்லிட்டார்.
இயேசு அதான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான்னு சொல்லிட்டார். அப்ப இந்த ஏனியே அல்லாமல் யாக்கோபே நீ என்னிடத்தில் வர முடியாதுன்னு காமிச்சு கொடுக்கார். அதுக்கு தான் ஒரு ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் என்னன்னா, தேவதூதர்கள் ஏறி இறங்கி காமிக்காங்க. பாத்துக்க, ஏறுது இறங்கி இதுதான் மனுஷனோடத்துல தேவன் வாசம் பண்ற விதம் இப்படிதான். பாத்துக்கப்பா, தேவனுடைய காரியங்கள் இங்கதான் இப்படிதான் இறங்கி வருது. நாத்தான்வேலுக்கும் காமிச்சு கொடுக்காரு. இந்த ஏணி இருக்கு, இந்த ஏணியில தான் என்ன செய்யறாங்க, தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதையும் இது முதற் காண்பீர்கள் சொல்லிட்டாரு. எவ்வளவு ஒரு ஆழ்ந்த சத்தியங்களை தேவன் வெளிப்படுத்துறார். அப்ப யாக்கோபுக்கு இதைத்தான் காமிச்சு கொடுக்காரு. அப்ப யாக்கோபை கண்டுபிடிக்கிறார், பெத்தேல் அனுபவத்து கொண்டு போயிட்டார். அப்படித்தானே? இந்த இடத்துல அப்புறம் கண் விழிச்சு பார்த்தா மெய்யாகவே தேவன் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறான் என்று அறியாதிருந்தேன். இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேற இல்ல, இது வானத்தின் வாசல். அப்ப கண்டுபிடிக்கப்பட்ட மனுஷன், காணப்படாம இருந்த மனுஷன் இப்ப தேவனால் கண்டுபிடிக்கப்பட்டுட்டான். கண்டுபிடிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள அடுத்த வெளிப்பாடு என்ன அப்படின்னா, பெத்தேலை குறித்த வெளிப்பாடு. மூன்றாவது என்ன வெளிப்பாடுன்னு பாத்தீங்கன்னா, பெனியலை குறித்த வெளிப்பாடு. நம்ம எல்லாருக்கும் தெரியுனால கொஞ்சம் துரிதமா போறேன். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 28ல பெத்தேல், 32ல பெனியேல். 32வது அதிகாரத்துல 28, 29, 30 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்ல, உன் பேர் என்ன கேட்கிறாரு. யாக்கோபுன்னு சொன்னார். இனி உன் பெயர் யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும். ஆளை மாத்துறாரா இல்லையா? நீ வேறு மனுஷனாவாங்கிற அடையாளம் இருக்கா இல்லையா? எங்க 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல, கர்த்தருடைய ஆவி உன் மேல் இறங்குவார், அப்பொழுது நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். அப்ப இது 3வது அடையாளம். அப்ப யாக்கோபை ஆண்டவர் எப்படி நடத்துறாரு பாருங்க. கண்டுபிடிக்கப்படுறான், காணப்படாத இடத்துல இருந்த மனுஷன் தேவனால் கண்டுபிடிக்கப்பட்டான், பெத்தேலின் அனுபவத்துக்குள்ளே வந்தான், வேறு மனுஷனாய் மாற்றப்படுகிற பெனியலின் அனுபவத்துக்குள்ளே இந்த அடையாளத்தையும் சுதந்திரித்தான். எவ்வளவு மேன்மை பார்த்தீங்களா? இதுதான் பிரியமானவர்களே. இது அவருடைய வாழ்க்கையில் மட்டும் இல்ல, ஆபிரகாமுடைய வாழ்க்கை எடுங்க, ஈசாக்கு வாழ்க்கை, இப்படி எத்தனை பரிசுத்தவனுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் அவங்கள முதல்ல ஒரு கண்டுபிடிப்பார். பெத்தேல் அவருடைய உறவுக்குள்ளே கொண்டு வருவார். தேவனோடு ஐக்கியப்படுகிற, தேவ பிள்ளைகளோடு தேவனோடு ஐக்கியப்படுகிற உறவுக்குள்ளே கொண்டு வருவார். அதான் சபை கூடி வருதல். அவயவங்கள் எல்லாம் ஒன்றை இணைந்து பெத்தேல்ல கூடி வருகிற ஒரு அனுபவம். மூன்றாவது, மாற்றத்தை வெளிப்படுத்துகிற ஜீவியம். வேறு மனுஷன் ஆவாய். எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? ஆவியானவர்கள் ஆட்கொள்ளப்பட்டதான் வேறு மனுஷன். சும்மாலாம் கிடையாது. இங்க நான் பிரசங்க பண்றேன், நானா இருந்தாலும் சரிதான். பரிசுத்த ஆவியான இல்லை அப்படின்னா பரிசுத்தம் இல்லைன்னு அர்த்தம். 0 தான். ஆவியானவர்கள் ஆட்கொள்ளப்பட்டா தங்குன்னு குதிக்க மாட்டாங்க. அந்த அடையாளம் இல்லை. என்ன அடையாளம்? வேறு மனுஷன் ஆவார். இன்னைக்கு எப்படியாருன்னா ஆடுறதும் ஓடுறதுக்கும் பரிசுத்த ஆவியானவரை இன்னைக்கு எல்லாம் பிரகடனப்படுத்திட்டு இருக்காங்க. அது கிடையாது. வேற இருதயத்தை தேவன் கொடுத்தார். அதுக்கப்புறம் 9ஆம் வசனத்துல சொல்றாரு, இந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினம் என்ன செய்தது சொல்லுங்க? நடந்தது. இந்த அடையாளங்கள் எல்லாம் 9ஆம் வசனத்து முடிவில் என்ன போட்டிருக்கு? அந்த நாள், அன்றைய தினம் நேரிட்டது. இன்றைய தினம் நமக்கு நேரிடணும். நம்ம கண்கள் மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? தேவ சமூகத்துல ஆண்டவரே, இந்த 3 அடையாளங்களை நாம் பார்க்கிறது போல ஆண்டவரே காணப்படாமற் இருந்தோம். அப்பா, காணப்பட வைத்தீர். பெத்தேலின் அனுபவத்துக்குள் கொண்டு வந்தீர். தேவனை பணியும்படி வர்ஷிப் பண்ணுவதற்காக அந்த ஐக்கியத்தை எங்களுக்கு தந்தீர். அப்படியே போறவங்க அப்படியே போகல, சவுலை சந்தித்தாங்க. இன்னைக்கு எங்களுக்கு தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் வேணும். பெத்தேலுக்கு போகிறவர்களோடு எங்களுக்கு ஐக்கியம் வேணும். மூன்றாவது, ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுற அனுபவம் எங்களுடைய வாழ்க்கை எங்கும் தொடரணும். பெலிஸ்தரின் தானியம் இருக்கட்டும். எத்தனை பெலிஸ்தரின் தானியம் இருந்தாலும் சரி, பெலிஸ்தரின் தானியத்தை மேற்கொள்ளக்கூடிய கர்த்தருடைய ஆவியானவர், பெலிஸ்த என்ன பிரச்சனை, எவ்வளவு பெரிய போராட்டத்துக்குள்ளேயும் வந்து நிக்கட்டும், கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு வெளிப்படுத்தப்படுகிறார். நம்ம எல்லா தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுவோமா?